அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, இலங்கைக்கு சுற்றுலா வந்த டொம் மொனகல்னு சொல்ற அந்த சுற்றுலா பயணி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோ பார்த்து இந்த நாட்டு மக்கள் பலருக்கும் கொண்டு பலவிதமான எண்ணங்கள் கொண்டு இன்றைய நிலையில கொண்டு இன்றைய நாளும் நேற்றைய நாளும் தோற்றுவித்திருக்கு. அது என்னவென்று சொன்னா, உலகத்துல சுற்றுலாத்துறைக்கு பெயர் வைத்த நாடுகள்ல இலங்கையும் ஒன்று. அதே நேரத்தில் இந்த அருகம்பையும் கொண்டு இந்த சுற்றுலாத்துறையில கொண்டு பெயர் வைத்த இடங்கள்ல இந்த ஊர்கள்ல இந்த அருகம்பையும் ஒரு முக்கியமான ஒரு ஊரா கொண்டு கருதப்படுகிறது. சமீப காலத்தில் இஸ்ரவேலர்களால இந்த அருகம்பையில கொண்டு பல இடங்கள் ஆக்கிரமிச்ச பட்டிருக்கிறேன்னு சொல்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த நிலையில அருகம்பைக்கு சுற்றுலா சென்ற அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி டொம் மொனகல் அந்த வீடியோ வெளியிட்ட காரணம் இஸ்ரவேல்ட மொழியாகிய ஹிப்ரு மொழியில அங்க பல இடங்கள்ல அவங்கள பிஸ்னஸ் செய்கிற கொண்டு அவங்கள்ட கடைகளாக இருக்கலாம், ஹோட்டல்ஸுகளாக இருக்கலாம், பீச் சைட்ல உள்ள ரெஸ்டாரண்ட்டுகளில் இலங்கையில தாய்மொழி சிங்களம், அதுக்கு அடுத்தபடியாக வர தமிழ் மொழி, எந்த ஒரு மொழியும் அங்கே காணியத்துக்கு இல்லாத நிலையில எல்லா கடைகள்லையும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லையும் ஹிப்ரு மொழியில எழுதப்பட்டிருந்த அந்த காட்சிகளை இலங்கையில உள்ள மக்கள் மட்டுமல்லாது இலங்கையா கொண்டு அண்டி உள்ள எல்லா நாட்டில் உள்ள மக்களும் இந்த காட்சிகளை கொண்டு அன்றாடம் பார்க்கிற வீதம் அதிகரிச்சிருக்கு. அப்ப டொம் மொனகல் கொண்டு வெச்ச கருத்துகள்ல பிரதானமான கருத்து என்னவென்று சொல்லி கேட்டா, 50,000 வருடத்துக்கு முன்னால இலங்கையர்கள் இஸ்ரவேலர்களுக்கு இந்த அருகம்பையை கொண்டு எழுதித்தாரன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்ததா என்ற ஒரு கேள்வியை நகைப்புத்தன்மையா அவர் கேட்டிருந்தார். அப்ப அவர் அந்த கருத்துக்கு பிறகு இன்னொரு கருத்தை அவர் முன் வச்சிருந்த அந்த போர்டுகள், அந்த ஸ்டீக்கர்கள், IDF ராணுவத்தை வரவேற்கும் முகமாக வச்சிருக்கிற அந்த ஸ்டீக்கர்கள், IDF ராணுவம் என்று சொல்றது பலஸ்தீன்ல அந்த மண்ணில் அந்த பச்சிளம் குழந்தைகளை கொண்டு அந்த மக்களை இன அழிப்பு செய்கிற இராணுவம் தான் இந்த IDF கொண்டு இஸ்ரவேல் ஆக்கிரமிப்பு. இந்த இராணுவம் அவர்களை வரவேற்கும் முகமாகவும் அங்க பல பதாகைகளை வச்சிருந்த காட்சிகளையும் அந்த டொம் மொனகல் கொண்டு அதை வீடியோவாக பதிவிட்டும் வெளியிட்டிருந்தார். அப்ப இஸ்ரவேலர்களினுடைய ஆதிக்கம் அருகம்பையில அதிகரிச்சிருக்கிற இந்த நேரத்துல அவர் இன்னொரு கேள்வியும் முன் வச்சிருந்த டெல் அவீவுக்கு அவர் பெய்த நேரத்தில் டெல் அவீவுக்கும், அதாவது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைநகரமாகிய டெல் அவீவுக்கும் இந்த இலங்கையில் உள்ள இந்த அருகம்பைக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் அவரால் காணியத்துக்கு ஏலான்னு சொல்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். அப்ப இலங்கை அரசாங்கம் இந்த விஷயத்துல இதை கண்டு காணாமல் இருக்காம உடனடியாக இதுக்கு ஏதாவது சரி ஒரு நடவடிக்கையை ஒரு எடுக்கும்படியும் அவர் இலங்கை அரசாங்கத்தையே அவர் கேட்டிருந்தார். அப்ப அவரால் கொண்டு நிச்சயமா தெரியும் இந்த பலஸ்தீன் இந்த மண்ணை இஸ்ரவேலர்கள் எப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சு இதே மாதிரிதான் அந்த பலஸ்தீனர்கள் கிட்டிருந்து அன்றைய காலத்திலே பலஸ்தீன் உள்ள மக்கள்கிட்ட அந்த நிலத்துகளை இவர்கள் அபகரிச்ச விதம், இந்த அருகம்பையை அபகரிச்ச விதத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் என்னாலேயும் காணியத்துக்கு காலப்போக்குள்ள இதே மாதிரி ஒரு நிலை பலஸ்தீனுக்கு நடந்த மாதிரி இலங்கைக்கும் நடந்தா அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இலங்கையில பாதிப்பில்லை. இஸ்ரவேலர்கள் கிட்டால அவர்களை பொறுத்தவரை ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சோம் சொல்லி நினைச்சா எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்கள எது அவங்களுக்கு தேவையோ அதை அடையாம அவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள ஜனத்தொகையிட ஒரு அளவு ஜனத்தொகை இந்த நாட்டுக்குள்ள அவங்களுக்கு வரத்தே. பலஸ்தீனத்திலே கொண்டு ஒரு சிறு ஒரு குழு தான் அந்த மண்ணை ஆக்கிரமிப்பு செஞ்சு இவ்வளவு பெரிய அந்த ஒரு நிலப்பரப்பை கொண்டு தன்வசமாய் கொண்டு இந்த இஸ்ரவேலர்கள் இந்த விஷயம் கொண்டு எல்லா மதத்தை பின்பற்றியவர்களுக்கும்
இது தெரியாமலும் வந்து இல்லை, எல்லா நாட்டில் உள்ள மக்களுக்கும் இது தெரியாமலும் வந்து இல்லை. இஸ்ரவேலருக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய அரசாங்கங்களோட ஆதரவும் அமெரிக்காவினுடைய ஆதரவும் வந்து இருக்கிற இந்த நிலையில இலங்கை அரசாங்கம் இதுகளையும் வந்து கருத்துல கொண்டு பலஸ்தீன் அந்த மண்ணில் நடக்கிற இந்த அநியாயத்தையும் வந்து கொண்டு உலக அறிஞ்ச வந்து இந்த உண்மையும் வந்து கருத்துல வந்து கொண்டு இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் வந்து இந்த அருகம்பேன்னு சொல்ற இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிறா, அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்றத காணாமல் வந்து இருக்காம இதுக்கு உடனடி வந்து ஒரு நடவடிக்கையை எடுக்கும்படியும் மிக தாழ்மையுடன் இலங்கை அரசாங்கத்தை வந்து வேண்டிக் கொள்கிறார். பலஸ்தீனுக்கு நடந்த அந்த கொடுமை, அந்த அநியாயம், அந்த நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த விதம் யாவரும் அறிந்தது. அதை மையமா வந்து வச்சு இலங்கை அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பொதுமக்கள் அனைவரையும் இந்த விஷயத்துல விழிப்போட வந்து இருக்கும்படி மிக தாழ்மையுடன் வந்து கொண்டு எல்லோரையும் வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வந்து கொண்டு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.